ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவும் பச்சரிசியும் தான். வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். அதாவது கோதுமையை வாங்கி, இது வந்து ரேஷன் கோதுமை தான், கடையிலலாம் நான் வாங்கலை. இப்போல்லாம் தொடர்ந்து கிடைக்கிறதில்ல. இந்த கோதுமை வாங்கி எப்படி 3 மாதம் இருக்கும். 3 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்த கோதுமை இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு அக்கா சுத்தம் பண்ணியிருக்கேன்ட்டு. தூசி ஈசி எல்லாம் புடச்சி எடுத்துட்டு, கையிலேயே அந்த பெருசு பெருசாக கிடக்கும் பாருங்கள் வேஸ்ட்டு, அதையும் பிறக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறமா கழுவுவேன் நான். ஒரு கழுவுறதுனா எத்தனை கழுவுனா, ஒரு 4 கழுவு கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா சுத்தமாகும். நல்லா 4 தடவை நல்லா களைஞ்சிருங்க. 2 கையை போட்டு நல்லா களைஞ்சி தண்ணியை வடிச்சிட்டோம்னா நல்ல சுத்தமான கோதுமை நமக்கு ரெடி. இது ரேஷனில் ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. நம்ம இவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வாங்க மாட்டேறீங்க. இன்னொன்று கிடைக்கவும் மாட்டுது இப்போல்லாம். கோதுமை கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க. எப்படியும் இப்போ எனக்கு 3.5 கிலோ கோதுமை. 3.5 கிலோ கோதுமைன்றது ஒரு 15 நாள் பொழுது போகும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாக தானே கிடைக்கிது. நமக்கு அரவை கூலி மட்டும்தான். அரவை கூலியை கொடுத்துட்டோம் அப்படின்னா 3.5 கிலோ மாவு நமக்கு இது ஃப்ரீ தான். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படின்றத தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா களைஞ்சிருங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் செய்யலாம். நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேலைக்கு போகிறவங்களும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரிஸ்க் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா 3.5 கிலோ 4 கிலோ மாவு நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்கு கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு குச்சி ஒரு இதுவுமே இல்லாமல் எப்படி க்ளீனாக கழுவிருக்கேன் பாருங்கள். நானும் இப்போன்னு கிடையாது, வேலைக்கு போன காலத்துலேருந்து. இப்போ தான் உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கேன். ஆனால் வேலைக்கு போன காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரேஷனில் கோதுமை வாங்கி இந்த மாதிரி தான் செய்வேன். இது மட்டும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சரிசியும் அப்படி தான். ஒரு 2 மாதம் 3 மாதம் சேர்த்து வச்சுருவேன். 1 கிலோ தான் போடுவாங்க. அதில் நம்ம புடச்சி க்ளீன் பண்ணது போக நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இது 2 மாதத்து பச்சரிசி. 2 மாத பச்சரிசியை இதே மாதிரி புடச்சிட்டு, புடைக்கிறதுனா நல்லா நம்பி எடுப்பாங்க பாருங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. நான் ஏதோ தூசியை தட்டுவேங்க சுலகில் வச்சு, அவ்வளோதாங்க. அதையே நீங்களும் செஞ்சு நல்ல அரிசியவும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அப்படி பளிச்சுன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மாடி கிளம்பியாச்சு. 2 சேர்ந்தாப்பில் மாடிக்கு தூக்கிட்டு போய் நல்லா விளக்குமாறு வச்சு கூட்டி விட்டுட்டு, அதுக்குன்னு டவலு தனியாக வச்சுருப்பேன். அந்த துணிகளை விரித்து நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் பார்த்து தான் நம்ம கழுவணும். மழை பெய்கிற நேரத்தில் கழுவிட்டு வெட்டியாக்கிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ வெயில் பாருங்கள். வெயில் சும்மா சுள்ளுன்னு அடிக்குது. நிற்கக்கூட முடியலை என்னால் மேலே. ஆனாலும் காய போட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு செப்பலை போட்டு வந்தாச்சு. காய போட்டேன். சாயந்தரம் பார்த்தேன், சுள்ளுன்னு நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்க. இதை 2 கோதுமை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா கடுக்கு முடுக்குண்டோம். அந்த அளவுக்கு அது நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் அது நல்லா அரைப்பாங்க. அரைக்கிற இடத்துலையும் திட்டுவாங்க. சதன்னு இருந்தால் வண்டு வைக்கும். அது வேஸ்ட்டாகவும் போயிடும். ஒரு வாடை வரும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கோதுமை இதெல்லாம் காய வைக்கிறோம், அலசின்றது பெரிய விஷயம் கிடையாது. அதை பக்குவமாக எடுத்து நம்ம செய்யணும். நல்லா சுள்ளுன்னு காஞ்சிருச்சு. ஆனால் மணி பார்த்திங்கன்னா 5 மணி. 5 மணிக்கு அப்புறம் எனக்கு வெட்டி போடுற வேலை, ஈவினிங்கில் வேலை இருக்கும் இல்லையா, அந்த வேலையெல்லாம் இருக்கிறனால என்ன பண்ணிவிட்டேன், நான் கொண்டுட்டு போகலை. அப்படியே நேராக ரைஸ் மில்லுக்கு நான் போகலை. அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் அந்த பாத்திரத்தோடையே கொண்டு துணி காய போடையில் மேலே வச்சுட்டேன். நான் அந்த பாத்திரத்தோடைய அரிசியும் கோதுமையும் வச்சுட்டு, அதே மாதிரி 4 மணியா 3 மணிக்கு கொண்டுட்டு போய் அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வீட்டில் வேலை இருக்கும். 6 மணி ஆனால் ரைஸ் மில்லில் அடைச்சிடுவாங்க, பூட்டிடுவாங்க. அதனால்
இப்படியே கொண்டு போய் வீட்டில் கீழே வச்சுட்டேன். கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் தான் அரைக்க கிளம்பியாச்சு. ஆனால் அந்த நேரம் கொண்டு போகும்போது ஜில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. மாவு பாதி மாவு அதிலே மிஷின்லேயே ஒட்டிக்கிறோம், நமக்கு கணிசமாக இருக்காது. அதனால் மறுநாள் ஒரு வேலை துணியை காய போது அதையும் கொண்டு வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் கிளம்பிட்டேன் நான் ரைஸ் மில்லுக்கு. கடைசியில் பார்த்தா அவங்க பூட்டிட்டு சாப்பிட போயிட்டாங்க. அதான் உக்காந்துருக்கேன் ரோட்டில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்தேன். ஒரு 2 பேர் வந்தாங்க அரைக்கிறதுக்கு. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே அப்புறமேட்டுக்கு அந்த ஐயா வந்துட்டார். வரவும் என்ன பண்ணிட்டேன், அரைச்சாச்சு, மாவு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜா மலர் சப்போர்ட்